பாலிசி இஷ்யூ வரும். நிறைய சிக்கல் இருக்கு. இல்ல அதனால இப்போ அவங்களுக்கு நம்ம வன்னியரசு அவர்களுக்கு உரிய துறையை கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா கொடுத்துடலாம். ஆனா அவங்களால நல்லது பண்ண முடியாதா? பாலிசி அவங்க நல்லது எதிர்பார்க்கிற இருந்தா பாலிசி போதும்ல ஐயா. இல்லையா? பாலிசி சொல்லு. அவங்க எதிர்பார்க்கிற பாலிசியை நம்மளால பண்ண முடியாது குமரி. ஓகே. இந்த சிஸ்டம்குள்ள நம்ம ஒண்ணு பண்ணுவோம்ல, ஒரு சின்ன சேஞ்ச். அததான் நம்மளால பண்ண முடியும். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் பெருசு. கவர்மெண்டே எங்களுதுன்னா சரி வான்னு ஃபைட் பண்ணலாம். உங்க கவர்மெண்ட்ல போய் நாங்க எப்படி ஃபைட்டுக்கு போக முடியும்? அவங்க ஒரிஜினலா சண்டை போடுவாங்க. பிஜேபியோட திமுக காரங்க மாதிரிலாம் கிடையாது அவங்க. நம்மளும் சண்டை போடுறோம்ல. நம்ம வந்து சண்டை போடுறோம்ன்றாயே, நம்ம திமுக மாதிரி வந்து சும்மா வாய் சண்டை போடுறது இல்ல. நம்ம வந்து எனக்கு சண்டை இங்க போடுறோம். சம்சீரோ முரளியும் கம்ஃபர்டபுளா உங்ககிட்ட கேக்குறேன். வேற யாராவது இருந்தாலும் நமக்கு நிறைய வழக்கம் சொல்லுவீங்க. இப்போ நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம்ல. ஆமா ஆமா ஆமா. அதுவும் நம்ம சிபிஎம் சிபிஎல் அவங்க இருக்காங்களே, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமமா கிடைக்கணும். அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு திருக்குறளின் ஒரு பகுதி தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா நடைமுறையில கம்யூனிசம்ன்றது ஒரு பிரின்சிபல், அதாவது என்ன சொல்ற ஒரு தியரியா இருக்குல்ல, அந்த தியரி டெவலப் ஆன தியரி இருக்கு. அதனால அதே பேட்டர்ன்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ நீங்க ரெண்டுமே ஒண்ணுதானு சொல்றேன். இல்ல பெரிய வித்தியாசம் இருக்கவா தெரியல. அந்த குறளுடைய அர்த்தமும் கம்யூனிசமும் ஒண்ணுதான். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதுக்குதான் சொல்றேன், அதோட பிராக்டிக்கல் வேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தியரியா நீங்க எடுத்துக்கிட்டு பண்றீங்க அப்படின்னா தாராளமா பண்ணுங்க, நல்ல விஷயம் தான். யாரும் வந்து இல்ல நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கலாம் சொல்லல. பண்ணுங்க, பண்றேன்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. அதெல்லாம் ஆனா சேலஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். நீங்க கேரளா கவர்மெண்ட் பாத்தீங்களா, ஊரே ஒண்ணு கூட்டி அடிப்பானுங்க. பிஜேபி, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், மீடியா இப்படி ஒண்ணு சேர்ந்து அடிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எம்ஆர்எஃப் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, எம்ஆர்எஃப் ஊழியர்களுக்கு இப்ப இவங்க ஆட்சிக்குள்ள பங்குல இருக்கும் போது நம்ம வந்து எம்ஆர்எஃப் நம்ம டீல் பண்ற மாதிரி டீல் பண்ண முடியாது. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா டீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ நம்ம அந்த ஒரு சின்ன நெளிவு சுழிவு இருக்குல்ல கவர்மெண்ட்ல, அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் வரும். அந்த மாதிரி பாலிசியில சில பிரச்சனைகள் வரும். அப்ப நம்ம அவங்களால கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். இஷ்யூஸ் வரும். இப்ப பிஜேபி நம்ம எதுக்குறதுக்கும் திமுக எதுக்குறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. அவன் வந்து நம்ம பண்றதுதான் அவனும் பண்றான். ஆனா அவன் வெளியில வாய்ஸ் அவுட் ஜாஸ்தியா விட்டுட்டு பின்னாடி வேலையை பார்ப்பான். நம்ம வந்து டைரக்டா இதுதான் இந்த இடத்துல நாங்க ஒத்து போவோம், இந்த இடத்துல ஒத்து போக மாட்டோம், டைரக்டா பேசிடுறோம். ஒரு அப்சல்யூட் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு 30 சீட் வச்சிருக்கோம், நீங்க ஒரு 80 சீட் வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு கவர்மெண்ட் இப்படி இந்த ஃபீச்சர்ஸ் டாஸ்கஸ் பண்ண போறோம், அதுக்காக நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு போகலாம். 2 சீட் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் மக்களோட தீர்ப்புல வந்து ஒரு சின்ன பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத போது இருக்கிற ஆப்ஷன்ல தாவேக்காங்கிறது அடிப்படையில நம்ம ஆதரவு கொடுக்கறோம், அவ்வளவுதான். அதுக்காக வந்து நம்ம அதை போய் மினிஸ்ட்ரியில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சரி ஓகே, சில பேர் போறாங்க, அது அவங்களுடைய கோட்பாடு ரீதியா அது சரியா இருக்கு. நமக்கு வந்து இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் சிலது எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாம சும்மா அமைச்சர் சீட்டு கிடைக்குதுன்னு போய் உட்காரக்கூடாதுல்ல. சரி ப்ரோ, இப்போ தலைவர் அந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு அந்த இது ஃபார்ம் பண்றாருல்ல, இப்போ ஒரு மீட்டிங் கூட நடந்துச்சு, திருப்பி நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்க போது, அது கோஆர்டினேட்டர்ஸ் போட்டு அது ஒரு அலையன்ஸுக்கு ஒரு இது வச்சு பண்றன்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்களா? அப்பயும் கம்யூனிஸ்ட் உள்ள ஜாயின் பண்ண மாட்டாங்களா? எலெக்ஷன் வராம நம்ம எப்படி ஒரு அலையன்ஸுக்கு போறது? அப்படி இப்போ என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே இந்த மாதிரி இருந்ததுனாலதான் நீங்க திமுக கூட்டணி பிராண்ட் ஆகி போச்சு. அதனால என்னன்னா எலெக்ஷனை ஒட்டி கூட்டணி, எலெக்ஷனுக்கு அப்புறம் தனித்த கட்சியா செயல்படுறது அப்படிங்கறதுனாலதான் இப்பவே அந்த பிள்ளையார் சொல்லியில எல்லாம் நாங்க இல்ல. மேபி எலெக்ஷன் வரும்போது கூட்டணி இருக்கலாம், தனிச்சும் இருக்கலாம். எனக்கும் இன் பர்சனலா கேட்டீங்கன்னா எல்லா இண்டிவிஜுவல் பார்ட்டிஸும் அந்த இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்கணும்ன்றதுதான். பட் அலையன்ஸ், எலெக்ஷன் அலையன்ஸ்க்கு சொல்றேன். எலெக்ஷன் அலையன்ஸ் அந்த டைம் ஆஃப்டர் கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல. இப்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு திமுக அதிமுக தாவேகா எல்லாரும் ஒரே கூட்டணியில் இருக்கும்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த டைம்ல நம்ம முடிவு எடுத்ததுதான் கரெக்டா இருக்கும். அதுதான் வந்து ஈகோ டெவலப் பண்ணாது, ப்ராப்பரா போகும் வண்டி எனக்கு தெரிஞ்சு. இல்ல எனக்கும் அதுதான், எலெக்ஷன் அலையன்ஸ் தான் என்னைக்கும் பெட்டர் அலையன்ஸ். அது அப்படியே கண்டினியூஸா இருக்கக்கூடாது. எலெக்ஷன் அப்போ கரெக்டா ஃபார்ம் பண்ணி இது பண்ணி அவங்களோட ரெக்வஸ்ட் என்ன இருக்கு, அவங்களோட சீட் ஷேரிங் என்ன இருக்குன்னு பேசி அதை டீல் பண்ணிட்டு போயிடணுமே தவிர அது அப்படியே 15 வருஷமா ஒரே கூட்டணி, 20 வருஷமா ஒரே கூட்டணி அப்படி இருக்கிறதுல எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவன் குட் நியூஸ் ஃபார் அஸ், குட் நியூஸ் ஃபார் அஸ்னு எல்லாரும் போட்டுட்டு நாளைக்கு என்னையா குட் நியூஸ்?
ட்ரெய்லர் வரப்போகுது. ஓ அததான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? நான் வேற எல்லாத்தையும் ஐயா போட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க அணிலா மாதிரி 2 நாள் ஆச்சுங்க ஐயா. ஓ ஓகே ஓகே. நான் பாலிடிக்ஸ்ல மூட்லயே இருக்கேன் ட்ரை. இல்ல போய் முரளி ப்ரோ இன்னைக்கு அது டாக்ஸிக்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு அணில் ஸ்பேஸ் ஓகேவா? பண்ணிட்டாங்களாயா? கேக்குதா? ஓ நதீர் பயப்படுறாயா இங்க வர்றதுக்கு நான் போய் கூப்பிட்டா? ஏன் ஃபுட்பால் ஸ்பேஸா மாத்திடுவானுங்க ப்ரோ. நான் வரல ப்ரோ அப்படின்றேன். நான் பேசுறது அதெல்லாம் ரொம்ப கேக்குதா? கேக்குது ஆ கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குது சொல்லு. ஒரு 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 அணில் ஸ்பேஸ் முரளி ப்ரோ கீழ இருந்துட்டு குத்தூசி இருக்காப்ல. இருங்க எக்கோ அது. கீழே குத்தூசி இருக்காப்ல, மேல வான்னு கூப்பிடுறானுங்க. பேட்டி இருந்தா அப்படியே உட்காந்துரு. பேட்டி இருந்தானா? பேட்டி இல்ல ரிஸ்வான் இருந்தாரு. லிங்க் அனுப்பிச்சு விடு போய் பாத்துட்டு வரேன். இல்ல அது முடிஞ்சு அது ஒரு 9 o'clock போல போட்டாங்க. கீழே அந்த குத்தூசி வா நேத்து வா மேல வா. தெரிஞ்சு ஐயோ, ரிஸ்வானு ஷாரிக்லாம் நேத்துக்கு இருந்தான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, நேத்து ஒரு ஃபேஸ்ல குத்தூசி இருக்கும்போது நம்ம பசங்க வந்து கடிச்சானுங்க. நான் அந்த ட்வீட் பார்க்கல. நைட் அந்த ட்வீட் பார்த்த அப்புறம் தான் அடப்பா வீடு இன்னும் நல்லா கடிச்சிருக்கலாமே, ஏன்டா விட்டாங்க நான் ஓ யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல குமரி நீங்க கடிச்சிட்டு போயிருவீங்க. டெய்லி பேசி பழகிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு சிக்கல் வந்துடக்கூடாது குமரி எங்களுக்கு. அதுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இல்ல வேற ஒண்ணும் முரளி, இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அணிலன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பழக்காம விட்டா அப்புறம் எப்படி இதாகும்? நீங்க ஒண்ணுக்குள்ள அதால ஒண்ணா நீங்க சொல்லியாச்சு. தூங்குங்க, படுத்து இல்ல தூங்குங்க. குமரி நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம். திமுக காரங்க மாதிரி கிடையாது தோழர் எங்க பசங்க. உங்களுக்கு இந்த இந்த ஒரு மாதிரி தனி உலகத்துல இருக்கீங்க நீங்க. எங்களோட சேர சேர திடீர்னு அதெல்லாம் தெரிஞ்சுது. எங்க பசங்க வந்து பாத்துட்டானுங்க 4-5 பேர் இங்க அப்படின்னா பாரு முரளி, இப்போ கடிக்க ஆரம்பிச்சாலும் தாங்க மாட்டீங்க. உங்க ஆமா கூட பேசும்போது ஒரு ஹெல்த்தியா பொலிட்டிக்கலா ஒரு கிரிட்டிசிசம் பண்ணும்போது நீங்க பதில் சொல்லுங்க, அவங்க கேள்வி கேட்கட்ட நல்லா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை முரளி, புரியுதா? இது ஆமா ஒரு ஆமா ஹெல்த்தியா கூட பார்க்கலாம். ஆனா நீ இந்த இந்த மாதிரி இந்த அணில் இந்த அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொருவிடுவேன், இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லும்போது பசங்க வேற மாதிரி சொருவானுங்க அப்புறம் தூக்கி போட்டு. அது தேவையில்லாம டச் பண்ணக்கூடாதுல்ல. பொலிட்டிக்கலா நீங்க வந்து இன்னைக்கு நம்ம டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுத்து அவங்க சொல்ற கிரிட்டிசிஸுக்கு பதில் சொல்றது வேற. ஏன்னா திமுக காரனுக்கும் நீங்க பதில் சொல்றீங்க, கம்யூனிஸ்டுக்கும் பதில் சொல்றீங்க, விசிகே வந்தாலும் பதில் சொல்றீங்க, நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஒரு மெஷப்லாம் ஆகல. ஆனா இது நடுவுல இந்த மாதிரி வார்த்தைகளை விடும்போது பாத்துட்டு எல்லாரும் சும்மா இருக்க மாட்டானுங்களே. கரெக்ட். ஐயோ சரத்தையே நாங்க அடக்கி வச்சிருக்கோம் குமரி. சரத்தெல்லாம் என்னைக்கோ எடுத்து சொல்லியிருப்பான். சரத்து இங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சரத்தெல்லாம் நேத்து டென்ஷன் தெரியாம ஆயிட்டான். போச்சியா? நான் அப்புறம் நைட்டு தான் ட்வீட் பார்த்தேன், இவங்க பேசிட்டு இருந்தாங்க, அப்பதான் பார்த்தேன். சரத்து கிட்ட இருந்து மாறி சரத்து எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சிருக்கோம் நாங்க. அவங்களெல்லாம் எவ்வளவு டஃப்பான டாஸ்க் பாரு எங்களோட நிலைமை. நதிரே டாக்ஸிக் அணில் தான். இல்ல நதி வந்து சாஃப்ட் ஆயிட்டாயா? இப்பெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கான். இல்ல முரளி, இங்க அது ஒரு பாரு, நம்ம பஞ்சாயத்தாச்சு, அமைதியா தான் அதுக்கப்புறம் பேசுவோம் எல்லாரும். அமைதியாயிட்டான் நதிரு. பாரு, அந்த ட்வீட்டை படிச்சா ஒரு நமக்கே ஒரு கோவம் வருது. இப்ப எனக்கே இவ்வளவு கோவம் வரும்போது நம்மளை விட கொஞ்சம் மோசமான அணிலாம் என்ன பண்ணுவாங்க? இன்னும் இறங்கி வேலை பார்ப்பானுங்க. நம்மளே கொஞ்சம் பிரச்சனை சேவாவே வேணாம். டென்ஷன் ஆயிட்டாரு. இல்ல குமரி உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சேவாவே டென்ஷன் ஆயிட்டாருன்னா யோசிச்சு பாத்துக்க. ஒரு நாள் சேவாவே டென்ஷன் ஆகி திட்டி விட்டாங்க சுத்துசியா. அந்த அளவுக்கு நீ ஐபோன் வச்சுக்கிட்டு தெரிஞ்சு சேமா டிஎம்கே ஸ்பேஸ்ல கூட எக்ஸ்ப்ளோர்ட் ஆனது கிடையாது. அவங்க கொக்கி ஸ்பேஸ்ல தான் முத தடவை எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். திட்டியப்படா குமரி. நீ ஐபோன் வச்சுட்டு என்னடா புரட்சி பேச, ஆமா என்னடா புரட்சி பேசுறேன்ற அளவுக்கு சேமா டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு பாத்துக்க அப்ப எவ்வளவு டென்ஷன் ஏத்துவாங்க அவங்க. நம்ம சைடும் கொஞ்சம் பசங்க எடுத்து பேசுறானுங்க, சரி அவனுங்க கொஞ்சம் டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம பசங்க கவுண்டர் அட்டாக் கொடுக்குறானுங்கன்னா பரவாயில்ல, நல்லா நடக்குதுமே, வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. நீ இறங்கி ஒரு இந்த வார்த்தை விளையாட்டுல நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் போதா அதுக்கப்புறம் எல்லாருடைய ஈகோவும் ட்ரிகர் பண்ணி விட்டு அது வேற மாதிரி போயிடும். ஏன்னா நம்ம பசங்க வந்து பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க பேசுறீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ட்வீட் போடுவாங்க. இல்ல சம்சிதோட ட்வீட் போறது பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இருக்க அவர் பார்த்திருக்க டிவிகே ஐடிஸ் வந்து ஒரு 10% தான். அவர் ஒரு சைடு ஆஃப் டிவிகேவே இன்னும் பாக்கல. அந்த டிவிகே அந்த சைடு போயிட்டாருன்னா திமுக எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாரு. டெய்லி ஸ்பேஸ் போட்டு திட்டுவானுங்க. அப்புறம் அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் எல்லாம் கொஞ்சம் டேக் பண்ணாங்கன்னா அப்புறம் ரொம்ப மரியாதை கட்டுரும் ப்ரோ. அதுதான் பிரச்சனையா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து நம்ம பேசுவோம். பசங்க காலேஜ் பசங்க வந்துருவானுங்க, அதுதான். சரி ஓகே சரி விடுங்க. நான் கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு குத்தூசி நம்ம ஸ்பேஸ் வந்தாருன்னா போடுறேன் நான். ரைட். ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளே காணோம்.
யோ யோ ஆமா யோ ஆமா யோ எவன் வந்திருக்கா பாரியா, தயவு செஞ்சு ஒரு 2 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருப்பிட்டல், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறோம் எல்லாரும். அதாவது அத முடியாது. இந்த சந்த உலகத்திலேயே ஒருத்தனை அடிக்கிறதுக்கு என்ன எப்பாடா வாய்ப்பு கிடைக்கும்னு ஒட்டு மொத்தமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உன்னை அடிக்கத்தான். ஒன்னு ஸ்ட்ரெயின் க்ளோஸா உதவும். ஒரே ஒருத்தன் தான். அதுல வந்துட்டு டாப் ரேங்க் நல்லவனா ப்ரோ இருந்தா நீங்க அடிக்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா கிடைக்கிற வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இல்லாம முடிஞ்சு போயிரும் போல இருக்கு. என் தலைவன் கிரிபட் வந்தான்னு வச்சுக்கவேன், வாய்ப்பு கிடைக்காமலே அடிப்பான். ப்ரோ அவன் சாபா விடுறான் ப்ரோ, டேஞ்சரஸானல இருக்கு. சம்சித்தோட டாப் ரேங்கிங் வச்சோம் அப்படின்னா ஃபிடல் தான் முத இருப்பாரு உங்களை அட்டாக் சரி பண்றது. இருங்க, நான் முரளி ப்ரோட்ட ஒரு கேள்வி கேட்டேன், பதிலே சொல்ல விட முடிச்சிட்டீங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆர்டிபி. நான் வந்தேனே, நேத்தே வந்தேனே. நீங்க தான் லிசனர்ல இருந்துட்டு போயிட்டீங்க, எதுவுமே வந்து பேசல, ரொம்ப நாளா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆண்ட்ராய்டு வச்சிருக்கையா, நான் வந்து கம்யூனிசம் சாரி போலி கம்யூனிஸ்ட்கள் மாதிரி ஐபோன் எல்லாம் போச்சு எனக்கு. என்ன பண்றது? இப்போ அந்த அப்டேட் பண்ணிட்டீங்களா வெர்ஷனை? ஐயோ இல்ல இப்போ ஐபோன்ல தான் பேசிட்டு இருக்கேன் தாய். ஓகே ஓகே. அந்த அது வெர்ஷன் ஏபிகேவும் எனக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஓ அந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகல. 11 சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. கீழே இருக்காரு பாருங்க ரிஸ்வான், அவர் இருந்துட்டு ஒரு ஸ்பேஸ்ல இருந்தாரு. அந்த ஸ்பேஸ்ல தெரியும் ரிஸ்வான் ப்ரோ தெரியும். கிட்னி ஒரு டெம்ப்ளேட் ரவுடி. ஐயா சொல்லுங்க. சரி அதான் முரளி ப்ரோ நேத்து என்ன குக்கிங் ஸ்பேஸ்ல போய் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க போல. நான் கேட்கல, நான் இன்னொரு வேலையா இருந்தேன், கேட்க முடியல. இல்ல அவங்க ரொம்ப இன்டென்ஷனல், அதாவது என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்றதுனால புரிஞ்சுக்கவே முடியல ப்ரோ. நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. தாவேகா மற்றும் ஒரு கட்சி, அவ்வளவுதான். அவங்க அதான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நேத்திக்கு நடந்த அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போதே எது வந்து கரெக்டு தப்புன்னு பேசுறாங்க. அந்த டிஸ்கஷன்ல இருக்க ஒருத்தர் வந்து ட்வீட் போடுறாப்புல தாவேகா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி. அந்த கேள்வி கேட்டேன், ஆனா யாரும் பதில் சொல்லாம போயிட்டாங்க ப்ரோ. அவங்க கிட்ட இருந்து வாங்குறது கஷ்டம் ஆதிபி. ஐயா விட்டுரும், நம்ம நாளைக்கு பேசுவோம். ஃபுல் ஆஃப் அது 7.5 மூக்கம் பிஹேவியர் தான். நம்ம நாளைக்கு பேசுவோம். 7.5 மூக்கம் எதை பேசினாலும் விடுங்க என்ன பேச சொல்றீங்க? அவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கணும், நம்ம சொல்றத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. குமரி கிட்ட சொன்ன பாயிண்ட் தான் இல்ல, குமரி கிட்ட சொன்ன பாயிண்ட் தான் ஆதிபி. ஒரு சைடு ஆஃப் டிவிக்கே பாத்துட்டாங்க, நம்ம டீல் பண்றத பாத்துட்டாங்க. இன்னொரு சைடு ஆஃப் டிவிக்கே அவங்க பார்த்தாதான் தெரியும். அப்பதான் நம்ம ஒரு பாயிண்ட். ஒரு சிலர் வந்து நம்ம பசங்களுக்கு அப்பப்ப கிளாஸ் எடுப்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன புரியலன்னா, ஐயா 60-70 வருஷமா இந்த அறிவெல்லாம் வச்சுட்டு உங்களால ஜெயிக்க முடியல, எங்க பசங்க இப்பதான் வந்தானுங்க, கத்துக்கிட்டானுங்க, 2 வருஷத்துல தூக்கி கூப்பில உட்கார வச்சுட்டாங்களே, அது ஏன் உங்களுக்கு எல்லாம் அந்த என்ன சொல்றது, உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக மாட்டேதான். இல்ல குமரி, இது எனக்கும் முரளிக்குமே சரியான சண்டை வந்திருக்கு. எதுக்கு நம்ம ஸ்பேஸ்ல அவங்களை ஏத்துறீங்க அப்படின்னு முரளியை நான் பல வாட்டி கேள்வியே கேட்டிருக்கேன். நம்மளுக்கு இப்ப கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு. இல்ல எனக்கு ப்ரோ, நான் பர்சனல் கெபாசிட்டில சொல்றேன். மைக்கேல் அது அப்படி இல்ல. நம்ம என்ன அது வந்து நம்ம ஸ்பேஸே வந்து டிஃபரெண்டா இருக்கும். அது பிரச்சனையா தான். இல்ல முரளி ப்ரோ, நான் அதுதான் சொல்லுவேன். அவங்க ஏறி ஒண்ணு செட் பண்றாங்களா, அது நம்ம ஸ்பேஸ்ல நடக்கிறது தான் நம்மளுக்கு ஆவலம். அது கரெக்ட். இல்ல அது மைக்கேல், நம்ம அப்படி மட்டும் பார்க்க கூடாது. அதுல நமக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குதுன்றதையும் பார்க்கணும். டிஸ்கஷனா எப்படி நம்ம பசங்க. சரி ப்ரோ, டக்குனு இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்றேன். சாரி இன்டர் பண்ண. 15 நிமிஷம் தான் இருக்கு. எல்லா ரொனால்டோ ஃபேன்ஸ்டும் ஒரே கேள்வி, இன்னைக்கு யார சப்போர்ட் பண்றீங்க? கீழ இறங்கி போயா. இல்ல யார் சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க, நான் கிளம்பி போயிடுறேன். அர்ஜென்டினா. அஜிஷோ ஹில்மேன்ஸ் உனக்கு என்ன வன்மா அவ்வளவு? நாங்க அர்ஜென்டினா சப்போர்ட் பண்றோம் ஃபிடலே. அஜிஷோ ப்ரோ, இதெல்லாம் வந்து நீங்க எவனை நம்ப சொன்னாலும் நம்ப மாட்டான். உண்மை சொல்லுங்க. மெஸ்ஸி இன்னைக்கு சப்போர்ட் பண்ணேன், போர்ச்சுகல் தோத்துருச்சு. நேத்து எம்பாவே சப்போர்ட் பண்ணேன், பிரான்ஸ் தோத்துருச்சு. இன்னைக்கு நான் மெஸ்ஸியை சப்போர்ட் தோத்துருச்சு. சரி உங்க கருத்து இதுக்கு அப்புறமா தீருதான்னு பாப்போம் ப்ரோ. இந்த இது மட்டும் மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ, லைட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அது ஆணவத்துல ஆடுங்க. ஒரே தடவை சொல்லுங்களேன். ஒரே தடவை சொல்லுங்க. முன்னாடி நான் டெக்கு கிட்ட அந்த டைலாக் சொல்லிட்டேன், டெக்கு கிட்ட கேட்டுக்கோங்க. சரி நீங்க இப்ப நான் கேட்டதுக்கு ஒரு வாய் சொல்லுங்க. நீங்க யார் ஜெயிப்பா? அர்ஜென்டினா. வேணா ரெக்கார்ட போட்டேன். ரெக்கார்ட் போட்டுருக்கேன் ப்ரோ. ஏன் ஊதினே இருக்கிறான்? ஒரு வாட்டி ஊதனா போதாதா? ஊதினே இருக்கிறான். சரி ரைட், நீங்க பேசிட்டே இருங்க. நம்ம அங்க வேற காலத்துல சந்திப்போம். இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துல பூட்டிட்டு வந்துருவோம். இல்லன்னா நீங்க அங்க இருந்து இங்க ஓடி வந்துருவீங்க. வா சம்சீர் மேல வா, அந்த ஸ்பேஸுக்கு வா.
ஐயோ என்னையா டெய்லி வீரனா நான் டெய்லி ஜெயிச்சிருவானா? ஒரு நாள் தோப்பாயா? வெயிட் பண்ணுங்க. போயிட்டா எனக்கு அதுக்கு தோத்தாலும் பிரச்சனை இல்லை குமரி bro. வீரன் தான் தோப்பா குமரி. வீரன் மாதிரி நடிக்கிறவன் தோக்க மாட்டான். சரி வேணாம் சம்சித்தோட அர்ஜென்டினா ஜெயிக்கும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா அப்படி அந்த அர்ஜென்டினா ஜெயிக்கணும். மோக்காலி ஆமா பத்தலக்காலி அர்ஜென்டினா ஒரு ஓடுகாலி ஆடக்கூடாது. இங்க பாரு. நெஞ்சு நெஞ்சில இருக்க இருடா. மஞ்சா சோறு என் மேல தலைவர் கை வச்சு டிராய் மட்டும் பேசுங்க. ப்ரோ. என் தலைவர் டிராய் மட்டும் அர்ஜென்டினா ஜெயிப்பான்னு சொல்லிட்டானா போதும்டா. அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம். தலை நீ சொல்லு தல. என் வாயில இருந்தா இல்ல அவரு ஃபீல் பண்ணுவார், ஐயோ நம்ம சொன்ன நடந்துருச்சு விடுங்க. ஐயா டெய்லி இந்த ஆள் விடுதா சொல்லிட்டு இருக்காப்ல. நெஞ்சில இருக்க மஞ்சா சோறு மேல கை வச்சு சொல்லுங்க, நீங்க அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்றீங்க. எல்மான்சோவும் சம்சீரும். நெஞ்சில இருக்க மஞ்சள் சோறு மேல கை வச்சு சொல்றேன், அர்ஜென்டினா தோக்குங்கிறதுக்காக அர்ஜென்டினாவை சப்போர்ட் பண்றோம். அப்படி சொல்லு. 4-4-2 இன்னைக்கு உங்களுது? ஆமா 4-4-2. ஓகே. அதே லிங்க் தானயா? பார்க்கலாமா? அதே லிங்க் தானயா? அதே லிங்க் இப்ப இல்ல, ஒரு 20 அப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே ஓகே. சத்தமா பாட்டு பாடுங்க, கிருபா வெளிய போட்டுறலாம். ஒரே ரீஸ் ஜேம்ஸ் வந்துட்டுறானே. இது முரளி ப்ரோ, அந்த லிங்க்குக்கு மேல கிளிக்லின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு காட்டும், அந்த லைவ் காட்டும். லைவ் கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கலாம். புதுசா ஒரு ஃபார்மேஷன்ல போறாங்க, வாங்க பாத்துறோம். இன்னொரு ஓபன் ஆகலையா? ராஜேஷ் எல்லாம் இறங்கிருக்காங்க. ஓபன் ஆகலையா? கிளிக்லிடா கோல்டன் 444ல வருமே. லிங்க் இருந்தா முரளிக்கு அனுப்பிச்சுடியா, டைரக்டா பாக்குற மாதிரி இருந்தா கூட. ட்ராய் நான் டிஸ்கார்ட்ல பாப்பேன், நான் அனுப்பி விடுறேன் டிஸ்கார்ட்ல பசங்க கிட்ட கேட்டு. இருங்க, கீழே தினேஸ்வரன் ஒருத்தர். தினேஸ்வரன் அந்த லிங்க் அனுப்பி விடு ப்ரோ. இங்க கமெண்ட்லயே போட சொல்லுங்க, இல்லனா கமெண்ட்ல போடு ப்ரோ. அர்ஜென்டினா கோல் போட்டாங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்துட்டு பக் ஆகும். ஓகேவா? இப்பயே சொல்லிடுறேன். டேய், நான் உங்க கூட மேட்ச் பார்க்கலாம்னு பார்த்தா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணி நீ இருப்ப, அதுக்கப்புறம் பக் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு நான் கிளம்பிடுவேன் 12:30. உங்களோட எல்லாம் பார்க்க முடியாது. நான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவேன் தேவையில்லாம. இதுல க்ளோஸ் ரூம்லாம் போட முடியாதா? க்ளோஸ் ரூம்லாம் போடுற மாதிரி இருந்தா இல்ல மைக்கிலி, எனக்கு ஃபுட்பால் பார்க்கும்போது அது நார்மலாவே வந்துடும். அது வேர்ட் ஸ்லிப்லாம் நிறைய இருக்கும். நாங்க நேற்று அப்படிதான் பார்த்தோம். நாங்க வந்து இது போனோம், ஸ்கிரீனிங் போனோம். இங்க ஒரு இடத்துல இருக்கு, பசங்க எல்லாருமே போய் உட்காந்து பார்த்தோம். அவன் அச்சு தெத்தனா எங்களை வெளில, டே போகடா சீமாவை கட்டி நிக்கிறீங்க. அது பழகிச்சு, அது சின்ன அப்படியே பார்த்து. வழக்கமா கிளப்புக்கு போவேன் ஃபைனல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. சம்சி சொல்ல சென்னை வந்தா சொல்லுங்க, நம்ம ஸ்கிரீனிங் போவோம். ஸ்போர்ட்ஸ் பார்ல எல்லாம் உட்கார்ந்து பார்த்தா பயங்கரமா. ஃபைனல் என்னைக்கு மைக்கில்? வர 20 நான் இருப்பேன், சென்னையில தான் இருப்பேன். அப்ப நான் ஸ்கிரீனிங் புக் பண்றேன், சொல்றேன் பசங்க கிட்ட. ஓகே. பிளே ஸ்டேஷனும் ஆடலாம், சாப்பாடுக்கு ஃப்ரீ. அந்த 200 ரூபா தான், அதுக்கு நம்ம கிளைமும் பண்ணிக்கலாம், சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது என்ன 2 ஹவர்ஸ்க்கா 1 ஹவர்க்கா? ஃபுல் மேட்ச் பார்க்கலாம், மேட்ச் டைம் மட்டும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறவங்க யார் தெரியுமா ட்ராய்? அன்டைம் இல்லனா மெரினால ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. இல்ல ட்ராய், நான் பாக்குறதெல்லாம் வில்லங்கமானது. ஒரு 2 மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன், 3 லிவர்பூல் ஃபேன். நானே லிவர்பூல் தான். தமிழ்நாட்டுல யுனைடெட் ஃபேன்ஸ் இல்லாம இருக்க பிரீமியர் லீக் நடத்தா நான் வந்து லிவர்பூல் தான்ப்பா. மைக்கேல் கூப்பிடுறான்ட்டு போவாதீங்க. லிவர்பூல் இருப்பாங்க, மான்செஸ்டர் யுனைட்டட் தான் கொஞ்சம் அதிகம், மெட்ரிடோட அதிகமா இருப்பானுங்க. ஆமா மான்செஸ்டர் அதிகம் ப்ரோ, ஆனா இப்போ ரொம்ப அடி வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 8 வருஷம் கூப்பில தான் இருப்பாங்க. ஃபர்கசன் மைக்கேல் கேரிக் ரிவைவ் பண்றான் டீம். 2 வருஷம் வெயிட் பண்ணி இருக்கிற மேனேஜர் பத்தி காப்பாத்தீங்க. ஐயோ ஆமா மைக்கேல் கேரிக் தான். வருஷத்துக்கு ஒரு மேனேஜர் மாட்டீங்களா? இப்ப இவனை எப்ப மாத்த? இல்ல நாங்க மைக்கேல் கேரிக்க வச்சு ரெடி பண்றோம் பாரு டீம். ஆமா யாரையும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. 3 பேர் பர்ச்சேஸ். டார்லோ, டெலிமன்ஸ், சாண்டோஸ். எனக்கு செல்சி ஃபேன் தான் கிடைக்க மாட்டேங்குது. விஜய் பாஸ்கர். அது அரசியல், இது விளையாட்டு. ஸ்ட்ரைக்கரியா? ஸ்ட்ரைக்கர் எங்களுக்கு தான் இருக்கானே, செஸ்கோ இருக்கானே. போதுன்றீங்களா? செஸ்கோ போதும், அவன் யங் டேலண்ட். அவன் அதே ஃபார்மேஷன் தானா? இல்ல இந்த வாட்டி மாத்தும். இல்ல மேனேஜர் 4-1-3-2 போவன். என்கிட்ட 4-1-3-2
எப்போன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் இருக்கான் ப்ரோ அவன் வந்து இப்படிதாயா எப்போ ட்ராய் வந்து நீ டிவிகே ஃபேன் ஐடியில வந்து சொன்ன போர்த்துகல் ஃபார்மேஷன் மாத்துவானு அவன் ஒரு மயிரும் மாத்துல தோத்து போயிட்டானு மன வருத்தமா இருக்குது. ஆமா மாத்தல ப்ரோ. எனக்கு இது ஃபர்ஸ்டே நாங்க தெரியும் ப்ரோ. சொன்னோமே, மேட்ச் நானும் ட்ராய் இப்படிதான் தான் பேசிட்டு ப்ரோ. இருந்தோம். என்ன சொன்ன அண்ணனை ஆடக்கூடாது. நான் இவ்வளவு நாள் ஃபுட்பால் பாக்குறதுல எனக்கு ஃபுட்பால் அவ்வளவு விளையாட தெரியாதுனாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனதோட, ஆனா எனக்கு அந்த இது இது ஃபார்மேஷன்லாம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்து இதுல போயிட்டு போனா ஃபுட்பால் ஆட தெரியாதா? ஸ்டேட் செலக்ட் ஆயிருக்க வேண்டியது எங்க அப்பவும் அனுப்ப மாட்டேன்ட்டாரு. அது விட்டுரு, அது வேற கதை. அதை அப்பெல்லாம் கிளறாத அடி மனசு ரொம்ப வருத்தப்படும். நான் ட்ராய் நீ நான் ட்ராய் பேசணும். அண்ணனை ஆடக்கூடாது, அண்ணனை ஆமா ஆடுறதா 60ல தான் இறக்கி வச்சிருக்கணும். இருக்கணும் ரொனால்டோவை. கொன்சாலோ ராமோஸ் ஆடி இருக்கணும். கொஞ்சம் ராமஸ் 4-1-3-2 ஆடி இருக்கணும், பெர்னாண்டஸ்க்கு லீவ் கொடுத்துருக்கணும். இல்ல சம்சீர் ப்ரோ, பெர்னாண்டஸ் ஆடி இருக்கணும். கொன்சாலோ ராமோஸ் ஆடும்போது பெர்னாண்டஸ் ஆடலாம், பிரச்சனையே இருக்காது. அவன் ஃபீட் பண்ணுவான். இவனுக்கு ரொனால்டோக்கும் இவளுக்கு என்னதான் ப்ரூனோ பிரச்சனை எவ்வளவு நடக்குதுன்னே ஃபீட் அது பண்ணிருக்கான் வந்து பாருங்க ரொனால்டோக்கு. பெர்னாண்டஸ்க்கும் அப்பயே அவனுக்கும் புரிஞ்சிடும். மான்செஸ்டர் யுனைட்ல இருந்து பஞ்சாயத்து கடைசியா அக்ரிமெண்ட் போட்டான்ல, போட்டு ப்ரோக் பண்ணான்ல, அந்த டைம்ல பஞ்சாயத்தான ஈகோ. அதெல்லாம் ப்ரோ, அது நீங்க கண்ட்ரிக்கு விளையாடும் போது அதெல்லாம் ஈகோலாம் காட்டக்கூடாது ப்ரோ. அவன் பெர்னாண்டஸ்க்கு என்ன பிரச்சனைன்னா, இது ரொனால்டோ இருக்கறனால அவனுக்கு லேம்லைட் கிடைக்க மாட்டேங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டான், முடிவுக்கு வந்துட்டான். ப்ரோ அவன் லெஜெண்ட் ப்ரோ. அவன் கடைசி வேர்ல்ட் கப், நீ இன்னொரு வேர்ல்ட் கப் கூட விளையாட முடியும். அவனை போய் நீ அவனை சர்ப்ரைஸ் பண்ணுவியா நீ? தெரியல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் பெரிய பிளேயர் தான், பட் ரொனால்டோ லெஜெண்ட் இல்ல. ரெண்டு இல்ல பேருக்கும் ட்ராய் டிஃபரன்ஸ் நீ இருக்குல்ல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எவ்வளவு ஃபீட் பண்ணிருக்கான் பாரு அண்ணனுக்கு. ரொம்ப கம்மி. 2 கோல் தான் நினைக்கிறேன். 2 கோலோ 3 கோலோ பிரீமியர் லீக்ல தான். பண்ற அளவுக்கு கூட பண்ண மாட்டான். இல்ல ஆக்சுவலா அவன் வந்து இப்ப நடந்த லீக்ல வந்து எவ்வளவோ அசிஸ்ட் பண்ணிருக்கான். அது பார்த்தன ஒரு ஹையஸ்ட் அசிஸ்ட். ஹையஸ்ட் அசிஸ்ட். ஆனா இந்த இதுல வந்து அவன் ரொனால்டோக்கு இல்ல யாருக்குமே பெருசா அசிஸ்ட் பண்ணல. மைக்ல ஒரு சீசன் அப்போ ரூனி, தெவேஸ், நானி, ரொனால்டோ சரியா, எல்லாருமே 15 கோல் மேல அடிச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு டீம் கேம், புரியுதா? மேட்ரிட் தானே ஃபீட் பண்ணுவானு. யுனைட்டட்ல மேட்ரிட் ஆனா மான்செஸ்டர் யுனைடெட் ரூனி, தெவேஸ், நானி 3 பேரு, ரொனால்டோ 4 பேரு பேய் மாதிரி விளையாடுவானுங்க. சிச்சரிட்ட வேற வருவான் அப்பப்போ நடுவுல. இல்ல சம்சீர் ரூனி எப்போ மேட்ரிட் ஆனா எனக்கு புரியல. இல்ல நான் ரூனி பேரை கவனிக்கலீங்க. ரூனி மேட்ரிட் போயிருக்க வேண்டியது, பட் அவன் போல. எங்களுக்கு பார்சிலோனாக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை. இவர் ஆல்வரஸ் கேட்டா 150 பில்லியன். பார்சிலோனா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து ஃபுட்பாலை பத்தியே பேசாதீங்க. இல்ல எனக்கு புரியலையே. என்ன இது அர்ஜென்டினா ஃபேன்ஸ் தான் ஃபுட்பால் பேசாதீங்க, பார்சிலோனா ஃபேன்ஸ் தான் ஃபுட்பால் பேசுங்க. அப்போ லிவர்பூல் ஃபேன் இல்ல நான் பேசலாம். இங்க பாரு, நான் இதுவரை சப்போர்ட் பண்ணாத ஒரே டீம் வந்து பார்சிலோனா தான். ஏன் தெரியுமா? அண்ணன் வந்து மான்செஸ்டர் யுனைட்ல இருக்கும்போது நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் அண்ணன் வந்து ரியல் மெட்ரிட் போனாரு. அப்புறம் அண்ணன் வந்து இதுக்கு போனார், ஜுவென்டஸ்க்கு போனாரு. அப்புறம் அண்ணன் வந்து திருப்பி மான்செஸ்டர் யுனைட் வந்தப்போ பயங்கரமா செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு மான்செஸ்டர் யுனைட் ஃபேன் ஒருத்தர் இருக்கான். அவன் அப்பப்போ அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவான். அதனால வந்து அந்த ரீயூனியன்லாம் எப்படி தெரியுமா சம்சீர்? அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹாட்ரிக் திடீர்னு ஃபிஃபா வரும்போது பார்த்தா பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஐயோ, இந்த ஃபிஃபா வந்தாலே ரொனால்டோ பஞ்சாயத்து ஆயிருக்கு கடந்த 10 வருஷமா. அண்ணனால இது மேன் யுனைடெட் ஃபேன் ஆனவங்க நிறைய பேரியா? நிறைய பேர் அப்படி கிடையாது. பெக்கம், ரூனி 3 பேரால இங்க இந்தியாவே எடுத்துக்கோ, நீ நிறைய பேர் இருக்கானுங்க. எவனை கேட்டாலும் என்ன எல்லாருமே போஸ்டர் பாய்ஸ். மைக்கிள் பெக்கம் போஸ்டர் பாய், ரொனால்டோ போஸ்டர் பாய், ரூனி போஸ்டர் பாய், எல்லாருமே பயங்கரமா இருப்பானுங்க. லிங்க் போட்டாரா அவங்களோட? மைக்கிள் நேத்து ஓபன் ஆன லிங்கே ஓபன் ஆகுது, அது கீழ போட்டு இதோ கீழ போட்டிருக்காரு, இதுல கமெண்ட்ல போட்டிருக்காரு. இப்ப ஆந்தம் பாட போறாங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்சா ஃபேன்ஸுக்கு வந்து மெஸ்ஸி வந்து பிஎஸ்சி போனோடனே காண்டா இருப்பானுங்களா? கிடையாது. அதுதான் கிளப்புக்கும் பிளேயருக்கும் டிஃபரன்ஸ். அவனோட எண்ட் கெரியர் எண்ட்ல தான் போனா. ஆமா, அதையும் நீங்க ஒத்துக்கணும். சம்சீர் நான் திரும்பி சொல்றேன், எனக்கு வந்து சென்னையில இருந்து தோனி வந்து ரிட்டையரோ இல்ல வேற இதா இருந்தாலும் நான் சென்னை தான் சப்போர்ட் பண்ணுவேன். பூனேல தோனி ஆடும்போது கூட நாங்க கம்முன்னு தான் இருந்தோம், பூனேக்கு சப்போர்ட் பண்ணல. அப்பதான் நம்ம டீம். அதுதான் அது வேற ஏன் ஞாபகம் பத்திரி அந்த மாதிரிதான்.
கிளப் சப்போர்ட்டர்ஸ் எப்பயுமே ஹார்ட்கோர் கிளப் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் டோட்டிங்ஹாம்ல யாரும் எனக்கு சம்சி ப்ரோ எனக்கு நான் அன்னைக்கே நான் அவ்வளோ ரொனால்டோ ஃபேன் தான். ஆனா எனக்கு அன்னைக்கு உட்கார வைக்கணும் ரொனால்டோன்னு தோணுது இல்லை. எனக்கு அந்த டீம் ஜெயிக்கணும். நீ அந்த ஜெயிக்கிற டீம்ல இரு. ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஆடு உனக்கு. ஏன்னா இப்போ சப்போர்ட்டிங் ரோல் ஆடுற மாதிரி தான் ஆயிடுச்சு. உன் பாடி ஃபிட்னஸ் அப்படி ஆயிடுச்சு. இல்லை உனக்கு ஃபீடு பண்ண மாட்டானுங்க. டீம் அப்படி இல்லை. நீ ஒரு ஸ்டேஜ்ல ஹாஃப் கிரவுண்ட்ல இருந்து சோலோவா எடுத்துன்னு போய் ஆடினதையும் நாங்க பார்த்துருக்கோம். பட் இப்போ அது முடியல.